நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சைலன்ஸ். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எடுப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். இங்கிலீஷ் இதெல்லாம் ஆரம்பிச்சப்போ பண்ணு எல்லாம் சைலண்ட் ஆரம்பிச்சப்போ. Heavenly Father, thank you for this new day, Father. Thank you this day, Father. Thank you, Jesus. Thank you. Cover Pastor and reveal their revelation. Speak through hymns. I ask in the name of Jesus Christ. Amen. Hallelujah. 2 கொரிந்தியர் 2 Corinthians 8 chapter 1 and 2. எல்லாருங்க பக்கம் 851. அன்றியும் சகோதரரே, மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பவுலடியார் சொல்றாரு, அன்றியும் சகோதரரே, கவனிங்க, அன்றியும் சகோதரரே, மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு, நம்ம ஊர் வேலூர் சபைகளுக்கு, நம்ம சபை என்ன சபை? இன்டர்நேஷனல் சபை. நம்ம சபை 7 கண்டத்தில் இருக்கிற சபைகளுக்கு தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் துளசிராம 7 கண்டத்துக்கு, ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட ஆப்பிரிக்கா கண்டம், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அட்லாண்டிகா கண்டத்தில் எல்லா சபைகளுக்கு, உலக ஒழுங்குள்ள எல்லா சபைகளுக்கு தலைமை போதகர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன் சொல்லுகிறதாவது, மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாஸ்டர் தாமஸ் அறிவிக்கிறாரு. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையிலே கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மக்கோதோனியா நாட்டு சபையார் என்னவா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், அந்த மக்கோதோனியா நாட்டு சபையார் என்ன பண்ணாங்களாம்? மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டிருந்தாங்களாம். சோதிக்கப்படுகையிலே கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தாங்க. தரித்திரம் கிடையாது, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தோம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். நம்ம சபை அப்படி இருக்கணும். நம்ம சபை இன்டர்நேஷனல் சபை 7 கட்டத்தில் இருக்கிற மிஷனரிமார்களுக்கு தலைமை போதகர் தாமஸ் துளசிராமனே போதிக்கிறாரு. கேட்டுக்கோங்க நல்லா. 7 சபை, உங்கள் ஊர் சபை, சோழவரம் சபை, வேலூர் சபை, தமிழ்நாடு சபை, இந்திய தேச சபை, எல்லா சபை ஊழியக்காரர்களுக்கும் சீனியர் பாசு எஃப்ஜிசி வெள்ளூர் பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் சபை தலைமை போதகர் சொல்றாரு தாமஸ் துளசிராமன், அன்றியும் சகோதரரே, மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் பாருங்க. அப்போ அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில, உங்க சபையில அர்சன் பாசுங்க, நம்ம இன்டர்நேஷனல் சபையில் இருக்கிற கிளை ஊழியர்களுக்கெல்லாம் அறிவிக்கிறோம். தலைமை போதகர் துளசிராமன் தாமஸ் என்னன்னா, உங்க சபையில மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிற கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தா அவங்க எப்படி தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு மாதிரி யாரு? நமக்கு மாதிரி யாரு? தாமஸ் துளசிராமனா? இயேசுவா? இயேசு. கையெழுத்து. அல்லேலூயா. அவர் தான் சீனியர் பாசு. சீனியர் பாசுக்கெல்லாம் சீனியர் பாசு இயேசு. பிரதான ஆசாரியர் அவர் தான். சபைக்கு தலைவர், சபைக்கு அஸ்திபாரம் இயேசு. ஆமாம், எந்த ஒரு வசனத்துக்கும் மாதிரியை பார்க்கணும், இயேசுவே பார்த்துடணும். ஆமாம், தாமஸ் துளசிராமன் இல்லை, இயேசுவை பார்க்கணும். இந்த தாமஸ் துளசிராமன் இயேசு தான் பார்க்குறான். அப்போ நீங்களும் இயேசுவை பார்க்கணும். இயேசு தான் சபைக்கு அஸ்திபாரம். இந்த இயேசு என்ன பண்ணாராம்? நம்மள மாதிரி ஆகிட்டாராம். பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 5:7, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். சிலுவையில் சாபமாயிட்டாராம். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கிட்டாரு. பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், அக்கிரமாக்கப்பட்டார். எப்படி இருப்பார்? நல்லா இருப்பாரா? சிலுவையில் கொடிய சோதனை என்ன பண்ணுது? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையிலே மக்கோதோனியா சபையார் மிகுந்த உபத்திரம் சோதிக்கப்பட்ட மாதிரியே சிலுவையில் சோதிக்கப்படுறாரு. மிகுந்த உபத்திரம், பாவமோ சாபமோ அக்கிரமம் வந்தால் நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் நம்மள மாதிரி ஆயிட்டாரு. மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறாரு. இப்போ 4 பக்கம் இண்டி சின்ன சில முன்பிடி சொல்கிறாங்க. எல்லாருடைய உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய சாபம் 7 கட்டத்தில் இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ணு, ஐரோப்பா கண்ணு, வட அமெரிக்கா, ஆசியா கண்ணு, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, நம்ம சபை, இன்டர்நேஷனல் சபை, எல்லா சபை விசுவாசிகளுடைய பாவங்களை சாபங்களை அக்கிரமங்களாக ஏற்றுன்னு மிகுந்த உபத்திரமாயிட்டார் இயேசு சேவையில். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறே கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தோம். இயேசு என்ன ஆகிட்டார் சிலுவையில்? கொடிய தரித்திரம், அட்ட தரித்திரம், கையில் ஓட்டகை போட்டான் பிசாசு. கொடிய தரித்திரம் போட்டகல இல்லை ஓட்டகைய என்ன சொல்ல எல்லாம் புருஷன் ரொம்ப ஓட்டகைன்னுவாங்க. ஓட்டகைன்னு தரித்திரம்னு அர்த்தம். பேங்க்கில் பேலன்ஸே இல்லை. உனக்குன்னா 500, 2000, 3000 இருக்குது பேலன்ஸ். இவருக்கு அவருக்கு கூட இல்லை. இயேசுக்கு கொடிய தரித்திரம் ஆகிட்டாரு. இவர் தான் சபைக்கு தலைவர், சபைக்கு அச்சிபாரம். பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக்கினார், சாபமாக்கினார், தரித்திரமாக்கினார். பாவ சாபம் மரண தரித்திரம் மிகுந்த உபத்திரவத்திலே கொடிய தரித்திரத்தில் இருக்கிறார் சிலுவையில். கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, பாயிண்ட்டுக்கு தான், கம் டு த பாயிண்ட்டு. நம்ம சபையில் 7 கட்டத்தில் இருக்கிற எல்லா மிஷனரிமார்களுக்கும் இது சொல்கிறேன், எல்லா திருச்சபை ஊழியக்காரர்களுக்கும் சொல்கிறேன். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். இயேசு சிலுவையில் என்ன பண்ணாராம்? அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயா ரொம்ப ஓத்திரப்படுறாங்க ஐயா, காணிக்க போகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க ஐயா, அப்படி இல்லையா. மிகுந்த சந்தோஷத்தினாலே, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஏசு என்ன பண்ணார் சிலுவையில்? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்தை கொடுத்தார். நம்ம சபை வாக்குத்தத்தம், மூல வாக்குத்தத்தம், நல்ல வேப்ப ஜனங்களுக்காக தத்துவங்கள ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. குத்தராலே சிலுவையில் மிகுந்த உதாரணத்துவமா இந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தில் A to Z இருக்குதுங்கயா. அப்போது இதுதான் நமக்கு மாதிரி. இந்த மக்கோதோனியா சபையார் அப்படி இருந்தாங்கன்னு பவுல் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 எழுதியிருக்கிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிற கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். கொடிய தரித்திரம் உள்ள எவ்வளோ கொடுத்துருப்பான்? கொடிய தரித்திரம் உள்ளவன் 2 காசு கொடுத்துருப்பான். இயேசு இருந்த நாட்களில் இந்த வருஷத்தை அப்படியே வச்சுட்டு லூக்கா 21ஆம் அதிகாரம் இங்கே இயேசு பாருங்க, இயேசுவே சொல்றாரு. லூக்கா 21:1-2 அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு. ஒரு ஏழை விதவை, ஏழைனா கொடிய தரித்திரம், எவ்வளோ போட்டாலாம்? 2 காசு போட்டாலாம். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தெல்லாம் போட்டுவிட்டாள் என்றாள். அல்லேலூயா. போட்டது 2 காசு, ஆனால் இவ தான் எல்லாரோட அதிகமாக போட்டான்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ என்ன போட்டார்னா, இயேசுவை தந்துருளி, இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற ஒரு மென்டாலிட்டி அவளுக்கு இருந்திருக்குது. ஜீவ பலி செலுத்துறா. பிதாவாகி தேவன் பச்சைத்தாள், மஞ்சத்தாள், 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு பார்த்து மயங்கிறது கிடையாது. 5 லட்சம் 10 லட்சம் அதிலும் மேலான காணி சுகந்தவாசி கிறிஸ்துவை பரமண்டலிக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய சத்தம், பெரிய காணிக்கை, இயேசு சரீர், இயேசு ரத்தம், புரியுதா தம்பி? அதை தேவனுக்கு செலுத்துறா. ஆதாம் முழு உலகம் செலுத்துறா பாரு.
பார்த்தாரு ஆண்டவர். மீதி பேரெல்லாம் என்னது, தங்கள் பண்புகளில் அதிகமாக காணிக்க, எங்கே பார்த்தாலும் கசப்பு, பகை, வைராகி, கோபம், சண்டை, சுயநீதி, அநீதியெல்லாம் வச்சுட்டு காணிக்க போடுறாங்க. 5 லட்சம் 10 லட்சம்னு. அதனால் இவன் என்ன பண்ணா, இயேசு போல, இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகம் செலுத்துறான். உடனே பார்த்தாரு, இதுதான் பெரிய, 2 காசு போட்டாலும் இவன் போட்ட காசு தான் பெரிய காணிக்கை. அல்லேலூயா. அப்போ கொடிய தரித்திரமுக்கு தான் அவனுக்கு ரொம்ப ஒவ்வொருத்தர் பாரியா, கையில் காசு இல்லை, 100 ரூபாய் கூட இல்லை காணிக்கப்பட்டு போகிறதுக்கு சபையில் இருக்க, கவலைப்படாத. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழுவதும் கொடுத்து காணிக்க கொடு, சுகந்த வாசம் காணிக்க இயேசுவை, அது மகாபெரிய காணிக்க. அது பாவத்துக்கு மனதுக்கு மனுஷனுக்கு விடுதலை ஆகிடும். பசுத்தாய் தேவதூரெல்லாம் கொண்டு வந்துடும். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சபை விசுவாசிக்கு இப்போ இயேசுவை கொடுக்கறதுல உற்சாகமாக இருக்கணும். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ காணிக்கை, ஜீவ சர்வம், ஜீவன், அதில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகம் இதில் எல்லாம் எக்ஸ்பெக்ட் ஆகிருக்கணும். அப்படித்தான் இயேசு சிலுவையில் சுகந்த வாசை காணிக்கையாக கொடுத்தாரு. 3ஆவது நாள் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஜீவ ரத்தம், ஜீவ சரத்தை தேவன் தன் உலகத்துக்கு கொடுத்தனால 3ஆவது நாள் உபத்திரத்திலே இல்லை, உபத்திரத்து விடுதலை ஆகிட்டாரு. கொடியதர் பாவசும் மன பாதாளத்தில் விடுதலை ஆகிட்டார் அந்த காணிக்கை கொடுத்தனால. அந்த காணிக்கை கொடுக்கிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையை தட்டு அல்லேலூயா. பாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இங்க சொல்றாரு பாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், ஆகியால் நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ அங்கே தானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. சகோதரனோடு ஒப்புரவாகணும். எப்படி ஒப்புரவாக? ஆகியால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே உன் சகோதரன் மேலே ஒரு குறை வந்துச்சு, சகோதரன் கொடுக்க பிரச்சனை, பகை கஷ்டம் வந்துச்சு, அதோடு கூட கொஞ்சம் காணிக்கை பண்ணாது, சின்ன காணிக்கை. சகோதரனோடு ஒப்புரவாயிடு. கிறிஸ்துவ கூட சகோதரனுக்கு சபிக்கிற உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. சகோதரன் ஆதாம் முழு உலகம் எல்லாருமே ஆதாம் பிள்ளைகள், நம்மளாம் ஆதாமின் பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள். முழு உலகம் எல்லாருக்கும் ஏசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து ஒப்புரவாயிட்டு இங்கே வந்து காணிக்கை ஊற்றினா அதுதான் மகா பெரிய காணிக்கை. கையை தட்டு அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த 7ஆம் விதவை எல்லாரோடு ஒப்புரவாயிட்டான். ஏசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்குறான், சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறான், பகைக்குள் நன்மை செய்கிறான், சத்துருக்களை துன்பப்படுத்த ஜபம் பண்றான். கிறிஸ்துவை தேவன் தனது உலக பிதாவாகி தேவனோடு ஒப்புரவாயிடுறான். ஆதாம் முழு உலகத்துக்கு ஏசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்துட்டு கட்சியில் பார்த்தா 2 காசு போடுறா. ஏசு சொல்றாரு, இவன் போட்ட காலம் மகா பெரிய காணிக்க. மீதி பேர்லாம் சகோதரர்கிட்ட ஒப்புரவாகலை. எங்கே பார்த்தாலும் பகை கசப்பு, நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி சரியில்லை, அந்த ஊழிக்காசு இல்லை, இந்த ஊழிக்காசு இல்லை, சுயநீதி அநீதியில் வந்து காணிக்க போடுறாங்க. 5 லட்சம் 10 லட்சம் போட்டாலும் அது சின்ன காணிக்கின்றார். அதான் உண்மை. அப்போது இந்த மக்கோதோனியா சபையார் என்னது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், அன்றியும் சகோதரரே மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில், ரொம்ப விபத்திரப்படுற ஆதாம் வழியாக பிறந்துட்டு ரொம்ப உபத்திரப்பட, வீடு இல்லை, கார் இல்லை, வசதி இல்லை, படம் இல்லை, காசு இல்லை, அப்புறம் மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுறியா, சோதிக்கப்படுகிற கொடிய தரித்திரமுடையவர்களாக இருக்கிறியா, தாங்கள் பரிபூர்ண சந்து மிகுந்த உதாரணத்தனமாக இயேசுவை கொடு, இயேசு சரி, இயேசு ரத்தத்தை கொடு. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அந்த இயேசுல தேவ நீதி தூக்கத்தில் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த பிதா குமார் பசுத்தாவி கொடு. ஆதாம் முழு உலகத்து கொடு. இயேசுக்கு சிலுவையில் அந்த 2 காசு கூட இல்லை. இயேசு நாயிட்டார், உன்ன மாதிரி சாபமானார், பாவமானார், வியாதியானார், கொடிய தரித்திரம், கொடிய உபத்திரவான் இந்த இல்லையாப்பா. அவரு காணிக்க பண்ணுமா இல்லையா? நம்மள மாதிரி ஆகிட்டாரு. ஒரு மாடல் காட்டுறாரு. கொடிய தரித்திரமா மக்கோதோனியா ஆயிட்டு சபையாரு, 5 கண்டத்தில் 7 கண்டத்தில் இருக்க சபையாரு, FG வெள்ளூர், தாமஸ் துளசிராம தலைமை போதகத்துக்கு உலகங்களும் உலகாவே திருச்சபையாரே, ஏசு ஜீவன், ஏசு நம்ம சபைக்கு அஸ்திபாரமே அவர் தான். அவரே கொடிய தரித்திரத்தில் மிகுந்த சந்தோஷம் அந்த ஜீவ சபிக்கிறோம் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்குறுக்கு நன்மை செய்கிறாரு. சத்ரு ரோமர்கள் யோதர்கள் ஆதாம் முழு உலகத்துக்கு 7 கட்டத்துக்கும் ஜீவரத்துக்கு தரா இல்லையா? அப்போ நம்ம என்ன, நம்ம சபை என்ன சபை?
7 கட்டத்தில் நம்ம சபைக்கு 7 கட்டத்தில் ஆதாம் வழியாக பிறகு உபத்தொத்தம் தான் இருப்பான், கொடிய தத்துனா தான் இருப்பான் சபையில். ஆனால் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து 3ஆம் நாள் பாவத்திற்கு சாபத்தில் மனது தத்தில் ஆதாம் முழு வாழ்த்து சகல அதிகாரம் பெற்றுக்கொள்ள. கையை தட்டு அல்லேலூயா. எப்படி இதே அண்டார்டிகாவில் போய் ஆப்பிரிக்காவில் போய் இந்த செய்தியை சொல்லியிருந்தனாக்கா ஆப்பிரிக்கா ஜனங்கள் எழுந்து குதிச்சு கையை தட்டி துக்கம் பண்ணிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு சபையாக தான் சூடு சொன்னே இல்லை, அது எல்லாம் மண்டபுல்லாக களி பண்ணு. அகாப்பி அன்பு இல்லை. ஏசு சிலுவையில் அகாப்பி அன்பு காட்டினார். எவ்வளோ பெரிய வெளிப்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். கையை தட்டி எகிரி குதிச்சு கையை தட்டி அல்லேலூயா. சரி, அப்போ அன்றியும் சகோதரரே, மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையிலே, எங்க கவனி, மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படும் போது சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் கொடிய தரித்திரம் தலைமையில் கவிட்டு கவலைப்படாத, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தில் மிகுந்த போத இயேசு ஜீவன பரிபூர்ண பிசாசு ஓடியே கூடும். அதுதான் நல்ல காணிக்க ரூபா போகிறது மட்டும் காணிக்க கிடையாது. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் இயேசு சபைக்குள் ஆஸ்வதிக்குது, பகைக்குள் நன்மை செய்து, சத்துக்கள் சிலைக்குது, இயேசு வானத்துக்கு பல்லோக ராஜ்யத்துக்கு கொடுக்குது. அதுவும் காணிக்கையோடு இணைந்தது. இப்போ கொடிய தரித்திரம் கொடிய உபத்திரம்லாம் ஓடிப்படும். காணிக்கை போட்டால் கொடிய தரித்திரம் கொடிய உபத்திரம் ஓடணும். அதுக்கப்புறம் கீழே பச்சு பாருங்க, மக்கோதோனியா சபையார் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அன்றியும் சகோதரரே, மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதனால நம்மளுடைய சோழவரம் சபை, வேலூர் சபை, எம்ஜிசி சபை, உலகளாவிய எல்லா திருச்சபைகளும், எல்லா டினாமினேஷனும், 7 கட்டத்தில் இருக்கிற நம்முடைய மிஷனரிமார்கள் செய்கிற ஊழியத்தில் மிகுந்த உபத்திரத்தில் தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் ஆதாம் வழியாக பிறந்த பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு அக்கிரமத்தில் மிகுந்த உபத்திரத்தில் இருக்கும்போது நீங்கள் சோதனையோட கவலையோட முகத்தை தொங்கு போட்டு சபைக்கு வரக்கூடாது. தங்கள் பரிபூர்ண சந்தோஷம் மிகுந்த உபதாரத்துவமாய் கொடுத்தால் இயேசு வேண்டு இருக்கிறதே. மிகுந்த உபத்திரவத்தில் கொடியதற்கு இயேசு உள்ளகிறார். இயேசு அப்பத்தை திராட்சை மானம் பண்ணிக்கிறாய், அதை போய் தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகம் செலுத்து. பாவட்டும் மனவோடைய பசுத்தாய் வந்து உபத்திரத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்தில் விடுதலை, சாபத்திலிருந்து மனிதர் 3ஆம் நாளே சென்னாயிட்டாரு. 3ஆம் நாளில் அவன் பாவ சாபம் மண்ண பாதத்தை விடுதலை ஆயிட்டாரே இல்லையா? அவர் சுகந்த வாசை காணிக்க ஜீவ சொர்ண ஜீவரத்தையே காணி கொடுக்கிறாரு. அந்த ஜீவ சொர்ண ஜீவரத்தை உனக்குள்ளே இருக்குது. இயேசு சரீர் இயேசு ரத்தம் இயேசு ஏற்றுக்கொண்டாய். அந்த ஜீவ சொர்ண ஜீவரத்தை இயேசு சாமன வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு சுகந்த காணிக்கா கொடு. ஆதாம் முழு உலகம் சொல்லு. அதுதான் ஏற்று நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய விதமாவது, நீங்கள் காணிக்கை தசமாக செலுத்த வேண்டிய விதம். இயேசு ஜீவன் இயேசு சாமன வாக்குத்தத்தெல்லாம் உணர்வுமாய் தேவி நீதிட்டு உயிர்த்த இயேசு சாமன வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகம் சேர்த்துன்னா இந்த கொடிய தரித்திரம் மிகுந்த உபத்திரத்திலெல்லாம் ஓடி அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வருது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டி சுகந்த காணிக்கா கொடுக்குறாரு. இயேசு அடையாளப்படுது. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டி தேவன் தனக்கு இயேசு கடையால் சுகந்த காணிக்கா கொடுக்குறான். ஆபிரகாம் வரவிது மகாபிரிய ஐஸ்வர்யம் பஞ்ச தேசம் 100 மடங்கு விளைச்சல் உண்டாகுது. கோலும் தனிமா யாக்கோவு போகிறான். அவன் பலிபீடத்துக்கு ஒரு 18 ஆட்டுக்குட்டியை சுகந்த காணிக்கா கொடுக்குறான். அது ஏசு பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாடு அந்த 18 ஆட்டுக்குட்டி உலகத்து தேவாட்டுக்குட்டி, அவர் ஜீவாட்டுக்குட்டி. அது இயேசு சரி இயேசு இயேசு சாமட்ட வாக்கு தத்தம். அதனால் மிகுந்த உபத்திரத்தில் கொடியதை தலைமையில் வச்சு கவலைப்படாது. இயேசு என்ன பண்ணார்? கவலையே படக்கூடாதுன்னு சொன்னார். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே. இன்னும் கொடிய தத்துக்கு போய் இன்னும் வியாதி மேல் வியாசம் வச்ச மரண பாதை தீர்த்து போடும். கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணு. ஏசு எனக்குள்ள இருக்கார். அல்லேலூயா. இயேசு சார் இயேசு வானத்தோட சகல அதிகாரம் எனக்குள்ள இருக்குது. பவுல் சொல்ல, இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள்ள. அது இயேசு சாமன வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். 38 வருஷம் வியாதி என்ன காணி கொடுத்துருப்பான்? 38 பெல்ஸ்டா குலத்தில் இயேசு அவன் தலைமையில் ஜீவ சர்றம் தேவனுக்கு ஆதாம் ஜீவ சர்ற காணிக்க சுகத்தை காணி கொடுத்தா அசுத்தா இப்போ ஏன் ஜாலியாக உபத்திலிருந்து விடுதலை ஆகிட்டான். நேகோல் பிதா என்ன காணி கொடுத்துருப்பான்? காணிக்கே இல்லை, இயேசுவே காணிக்கை. அவன் பேர் சொல்லி ஜீவ சரஞ்சீவ தேவன் தனக்கு ஆதாம் முழு 2000 அசுத்தாவில் பசுத்தாவில் ஆஸ்வதிக்கப்பட்டுட்டான். தக்க போல ஊழியமாக செய்கிறான். காணிக்கை வந்துருக்குமா வந்துருக்காது, ஆசீர்வாதம் வந்துருப்பாங்க. கொடிய உபத்திலிருந்து விடுதலை ஆகிட்டான். திமிர்வாதக்காரன் லேகோல் பிசாசு எல்லாம் தண்ணியே காணிக்கையாக கொடுக்குறாரு.
இது மிகுந்த சந்தோஷமாய் சபைக்குள்ளே கிறிஸ்துவை கொடுங்க, பகைக்குள்ள நன்மை செய்யுங்க, சத்துக்களை சில இயேசு பரிவதற்கு சுகந்த காணிக்க கொடுங்க, பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழுவலுக்கு கொடுங்க. மிகுந்த உதாரணத்துவமாய் மிகுந்த சந்தோஷமாக அதை செய்யுங்க. இயேசு சார் இயேசு வெளியே போட வானத்தில் பரலோகமே இருக்குது. கல்வாசியில் கொடிய உபத்திரம், கொடிய தரித்திரத்தில் இயேசு தலைமையில் கழிச்சு கவலைப்படல, ஜீவ ரத்தத்தையே சுகந்த காணியாக கொடுக்குறாரு. பிதாவாகி தேவருக்கு ஜீவ ரத்தம், ஆதாம் முழு வளர்த்துக்கு அந்த காணிகள் ஜீவ எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது, எல்லையற்ற சமாதானம், ரிச்சாய்ஸ் எல்லாம் இருக்குது. இயேசு ஜீவனில் பரிபூர்ண ஜீவனில் அதை மிகுந்த சந்தோஷமாக தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு செலுத்து. 3ஆம் நாள் பாவத்திலிருந்து சாபத்தின் பாதத்தை விடுதலாகி ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆபிரகாம் சகல காட்டில் ஆசுவாதம், ஈசாக்கு ஆசுவாதம், யாக்கோபு ஆசுவாதம், ராஜாதி அப்பா அம்மா இல்லை அனாதை பெண் என்ன இருக்கு காசு திரும்ப பல விதமான உபத்திரத்தை கிறிஸ்துவ தேவன் தரக்குள்ள. அப்புறம் 127 நாடுக்கு அதிபதி ஆயிட்டா, ராஜாதி ஆயிட்டா. யோசேப்பு சிறைச்சா இல்லை கத்திர தேவன் தரக்குள்ள சுகந்தக்கான் எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். ஆடு மேய்க்கிற என்ன இருக்கு காசு வந்திருக்கோம். நான் கத்திரை காலத்தில் துதி எப்போதும் துதி பலி சோத்திர பலி இயேசு தேவன் தரக்குள்ள சுகந்தக்கானி ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான். அல்லேலூயா. அதனால அதை படிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1. அன்றியும் சகோதரே, மக்கோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை அவங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை இருந்துச்சா. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையிலே கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷம் மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். அவங்க காசு கூட கொடுத்துருப்பாங்க. கொடிய தரித்திரத்தில் காசு கொடுத்தாங்களோ பணம் கொடுத்தாங்களோ அது பெரிய மேட்டர் இல்லை. இயேசு கொடுக்குற சுபாவம் அவங்களுக்கு இயேசு ஜீவன தேவன் சபைக்குள்ள இயேசு சகோதரனோடு ஒப்புரவாகிறாங்க. பலிபீடத்தில் காணிக்க வைத்து சகோதரனோடு ஒப்புரவாக இயேசு ஜீவன் பரிந்து தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு எல்லா சகோதரரும் கொடுத்துட்டுனா அது மாபெரும் காணிக்கை. அது பாவத்திலிருந்து சாபம் மாறி பாதத்தை விடியலாகி கொடிய உபத்திலிருந்து விடியலாகி கொடிய தந்து விட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வரும். அல்லேலூயா. ஜெபலமா. அதான் நம்ம சபை. நம்ம சபை என்ன சபை? இன்டர்நேஷனல் சபை. 7 கண்டத்தில் நம்ம சபை விசுவாசிகள் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்டர்நெட்லலாம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லலாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்த ஒரு 100 பேருக்கு, அவன் 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணோம். எங்கே பார்த்தாலும் சபையில் விசுவாசிங்க கூடி மிகுந்த உபத்திரத்தில் கொடிய தரித்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு தேவன் தன் ஜீவ சரிஞ்சவர் இயேசு சாப்பிட வாக்குத்தத்துல தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க தெரியல, நாடு தெரியல, ஊடு தெரியல, அச்சல்வா தெரியல, சுயநீதி அநீதி காட்டி சகோதரோடு ஒப்புறோம். எங்கே பார்த்தாலும் பார்க்க வேறு விசுவாசி ஊழிக்காரு அரசியல்வாதிகள் எல்லாம் கசுப்பு ஒரே அசுத்தாவியாகுது. அதனால் இயேசு சிலுவையில் கொடிய உபத்திரவத்தில் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகிற கொடிய தரித்திரத்தில் இயேசு நமக்கு ஒரு மாதிரி காட்டுறாரு. பாவ மனுஷா உபத்திரவத்தில் தரித்திரத்தில் நான் ஒரு காணிக்கை கொடுக்குற பாருங்க. பிதாவே இவருக்கு மண்டி முடிச்சு ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தத்தில் அதை தேவநீதி பரலோகமே இருக்குது. அதில் பிதாவாகி தேவ ஜீவனை விட்டா ஜீவனை பார்த்தீங்க. அதாவது ஜீவ சரீர ஜீவ ரத்தம் அந்த ஜீவனில் தேவநீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. 3ஆம் நாள் மிகுந்த உபத்திரத்தில் விடுதலை கொடிய தரித்திரம் வானத்தில் உலகத்தையே பிச்சா தலைவர் வாங்கினார். அல்லேலூயா. கையை தட்டு அல்லேலூயா. அதனால இயேசு சகோதரோடு ஒப்புரவாகிறாரு. எப்படி ஒப்புறாரு? ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ சரீரம் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தே கொடுத்தாரு. அதனால காணிக்கை இல்லை, எங்கெல்லாம் பைசா இல்லை, 100 ரூபாய் இல்லை, 500 ரூபாய் இல்லை, வெக்கமாக எடுத்துட்டு போவாத. இயேசு சரிதான் உணர்வு பூர்வமாக போட்டு தேவனீதி ஊத்தல் இயேசு அவனோட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகம் வாழ்நாள்லாம் செலுத்து. ஒரு சகோதரி பார்க்கிட்டா கூட எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர். உங்களுக்கு காணிக்க சின்ன காணியாக போடும். ஏசு இவ்வளவா உலகத்தில். ஆமாம், அந்த ஏழை விதவை உலகத்தையே அன்பு கிறிஸ்துவ நன்மை வெளிப்படுத்திக்கிறா. போட்டது 2 காசு தான், அது பெருசாது இல்லை. கத்தருக்கு ஜீவனையும் பரிவு தேவத்தனுக்கு முழு உலகத்துக்கு குத்தா பாரு, அதுதான் பெருசாது. அதனால தான் அவன் போட்ட காணி பெரிய காணி கேட்டாங்க. இயேசு ரத்தத்தை தேவத்தனுக்கு ஆதம் ஒரு ஆள் பாய்க்கூடாம உன் காணிக்க சூப்பர் காணிக்க மகிமையான காணிக்க. அதனாலும் அந்த ஏழை விதவை ஜோசிபஸ் சொல்கிறார், சரித்திராசிரியர் பெரிய ஐஸ்வர்யவாட்டியாக இருந்தாலாம். அதே மாதிரி மக்கோதேனியா சபையாரும் பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. பாவட்டு மன ஜீவ சரஞ்சவர் இயேசு சாமிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. கடைசியாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்பில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்ன அன்பு? அகாபே அன்பு. அந்த அன்பு ஜீவனையே கொடுக்குது. ஏசு என்ன பண்ணாரா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக கொடுத்தாராம் சிலுவையில். என்னது? தேவனீக்கு பரலோகராஜ் பலியாக ஒப்பு கொடுத்து நம்பில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.
ஆனால் இயேசு அன்பு, அகாபி அன்பு, ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் முழு உலர்ந்து கொடுங்க. அது மாபெரும் காணிக்கை. அப்போ மக்கோதோனியா சபையாரு என்ன பண்ண, மிகுந்த உபத்திரவத்தில், கொடிய தரித்திரத்தில் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே சோதனை, இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். 2 கொரிந்தியர் 8:1-2. அன்றியும் சகோதரரே, மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் இயேசுவின் மாதிரியை ஃபாலோ பண்ணாங்க. மக்கோதனியா சபையார் சூப்பர் விசுவாசி. நம்ம சபை விசுவாசி அப்படி இருக்கணும். FGC வேலூர் சபை, வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆசியா, அட்லாண்டிகா, நம்ம சபை இன்டர்நேஷனல் சபை, எல்லா கட்டத்துக்கும் நம்ம மிஷனரி அனுப்பியிருக்கிறோம். எல்லா சபை ஊழியக்காலும் தலைமை போது பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் சொல்கிறபடி மிகுந்த உபத்திரத்தில், கொடிய தத்தில் கவலைப்பட்டு வெறும் சுயநீதி அடி நன்மத்தை தேவத்தனங்களுக்கு அசுத்தாவி காணி கொடுத்துருக்கக்கூடாது. இயேசு சார், இயேசு ரத்தத்தை, இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை, பிதாகுமார் பசுத்தை, ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்குறோம். பாவுன்ட்டு மனம் 3 நாள் இயேசு ஓடி போச்சு. அவர் தான் நம்ம மாதிரி. அவர் தான் சீனியர் பாசு. இயேசு தான் பிரதான ஆசாரியர். அவர் தான் உலகத்தை எல்லா சபைக்கும் மாதிரி. அவரே கொடிய உபத்திரம் ஆகிட்டார். மிகுந்த உபத்திரம், கொடிய மிகுந்த சந்தோஷம் ஜீவனை கொடுக்குறாருப்பாங்க. ஜீவ சர ஜீவனத்துக்கு வெலை போட முடியுமா? 3வது பிசாந்து தான் நினைச்சு பாவினுடைய ஒரு சகல வியாதித்து வெளியிட்டார். சாபத்திருந்து பாவத்திருந்து தந்து பாதை இதான் இப்படி தான் காணிக்க போடணும். வெறும் பணத்தை மட்டும் காணிக்க போகிறது கிடையாது. அந்த ஜீவனில் இயேசு சாமணம் பரலோக ராஜ்யமே இருக்குது. நல்ல வேப்பு ஜனங்களுக்காக ஜீவனே மத்திய மார்புக்காக அதான் செய்தார். திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன். அந்த ஜீவனில் இயேசு சாமணம் நானே வழி, இயேசுவே வழியை சத்திய ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவனீதி இயேசு சாமணம் பரலோகமே இருக்குதியா. அதை கூடிய மிகுந்த சந்தோஷமா தேவனுக்கு கொடு. ஆதாம் முழு சபை கொடுங்க, பகை கொடுங்க, நீதி ஜூசிகளை கொடு, உப்பத்திருந்தே கொடு, ஆவியின்படி ஏத்தின்படி கொடு. அசுத்தாயோட பசுத்தாயோட சாபம் நீங்கள், ஆசுவாத்த உபத்திரம் நீங்கள், கொடிய தரித்திரங்க வர விருத்தி அடைந்து மகாபெரிய ஐஸ்வர்யவானாவாய். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் பலிபிடித்த ஒரு 18 கிடையாது. இயேசு பழைய அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. மகாபெரிய காணிக்க ஆபிரகாமின் கிறிஸ்துவேசு மூலம் ஆபிரகாம் சகலுக்கா 100வது வயசுக்குள்ள பிள்ளை பிறகுது. 90வது வயசில் சிறுகள் வைப்பாடு நின்ன பிறகு பிள்ளை பிறகுது. 18 இயேசு கடையாளம் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதும் கொடுக்குறாங்க. பாவ சாபமான செங்கட்டு யோதார் எரிவோ பாலும் தேடுவோம் நல்ல விசாலமான காணா தேச வாழ்வு உண்டாகுது. அந்த ஆட்டுக்குட்டி உலக வச்சு தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி இயேசு சார், இயேசு சாமண்ட வாக்குத்த பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் முழுவதும் வாழ்நாளில் சரி இடைவிழாமல் செலுத்து. கர்த்தரும் வாழ்க்கையில் பெரிய காரியம் மிகுந்த உபத்திரத்திலிருந்து கொடிய தத்து வெளியில் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் கொடுப்பார். பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே. பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே உனக்குள் பேர்ந்திருக்கிறார். அந்த இயேசு சாமண்டவர் பரலோக ராஜ்யமே பிதாகுமார் எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சபை, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம். இயேசு ஆமண்டவா பிதாகுமார் பசு சுகந்த காணிக்க ஆதாம் முடிவுலது கொடுக்குறேன், இடைவிடாமல் கொடுக்குறேன், எக்காலத்து கொடுக்குறேன். சோதுவா பாவட்டு மண்ண ஓட்டம், பசுத்தா விட்டு விட்டோம். மிகுந்த உபத்திரத்தின் வீடில், கொடிய தரித்திரத்தின் வீடில் ஆபிரகாம் சகல காத்து ஆசுவம், ஈசாக்கு ஆசுவம், யாக்கோபு ஆசுவதம், தாவீது வர வெடித்து எழுந்து ஆடு மேய்க்கும் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். கதாவே இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய ஏப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. மிகுந்த உபத்திரவத்தில், கொடிய தரித்திரத்தில் தங்கள் பரிபூர்ண சந்தோஷம் மிகுந்த உதாரணமாய் கிறிஸ்து ஜீவனை வானதோஷ பரலோகராஜ தேவன் ஆதம் வாழ்நாளாக வெளிப்படுத்துகிறதாக. பாவட்டு மனோட பசுத்த தேவர்களால் பணிவிட செய்கிறதாக. சுகந்த வாசை காணிக்கா பலியாக ஒவ்வொரு நீங்கள் அன்பிலே நடந்து அகாப்பே அன்பு சபிக்கிறார். பகிர்ந்து கிறிஸ்துவை இயேசு நடக்க தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளாக வெளிப்படுத்துகிறோம். பாவட்டு மனத்தை வெளியில் ஆஸ்வதிக்கப்பட்டு மாபெரிய ஏப்பில் கொண்டு வர ஆண்டு இந்த 7 கட்டத்தில் இருக்க எங்கள் சபை ஆண்டு ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணி உலகத்தில் மாபெரிய ஏப்பில் கொண்டு வர பசுத்தாவே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலியார் பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிறுத்தி நிச்சயமாக நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, உங்கள் சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பண்ணும்போது என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க.
இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்தது 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசியிருக்கா. கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆசிரியர். செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கடைசி நாள் எல்லா செய்தியும் கேளுங்க. கத்திர உங்களை கொண்டு மாவப்பெரிய ஐப்பில் கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 9/1/2025 FGC வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.